இந்த நாளில் உங்களோட பிரச்சனைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வி. இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்? ஒரு போராட்டம் வாழ்க்கையில் வருகிறது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ளுகிறோம், அந்த பிரச்சனையை எப்படி நம்ம மேற்கொள்ளுகிறோம், அந்த பிரச்சனையில் எப்படி நாம் அதை எப்படியாவது தாண்டி செல்லணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்த்திங்கன்னா ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அந்த ஏற்ற நேரம் வரைக்கும் சில பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிறது, சில போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த ஏற்ற நேரத்தில் அவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஆனால் அந்த ஏற்ற நேரம் எப்போ வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனபடினாலே நம்ம அதற்காக காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிற சூழ்நிலை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு கூட ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு போராட்டத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிற சூழ்நிலையில் அநேக குழப்பங்கள் நமக்கு வரும், அநேக ஆலோசனைகள் நமக்கு வரும், அநேக பிரச்சனைகளில் எப்படி நம்ம அதை மீள போகிறோம்னு சொல்லி நமக்குள்ளாக சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகமான சூழ்நிலையில், தவறான ஆலோசனைகள் வர சூழ்நிலையில் நம்முடைய நேச்சராக சில காரியங்கள் நடக்கும் நம்ம கண்களுக்கு முன்பாக. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளாக ஒரு விசுவாச குறைச்சல், அவ்விசுவாசம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தருக்குள்ளாக எப்படி நிற்கிறோம், கர்த்தரை எப்படி பற்றி இருக்கிறோம், கர்த்தரை எப்படி சார்ந்து இருக்கிறோம் சொல்லி தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். இன்னைக்கு கூட அநேக பிரச்சனை மத்தியில் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் இந்த தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை நம்ம தீவிரமாக விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்ம காத்து இருக்கிறோம்ல, அதில் தான் சில நேரம் நம்ம தோற்று போகிறோம், கர்த்தர் மேலே சந்தேகப்படுகிறோம், கர்த்தரை விசுவாசிக்காமல் நம்ம போகிறோம், அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம சில நேரம் நம்ம விசுவாசம் குறைந்து போனாலும் சரி, அவர் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். இப்போது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது. அதை பார்த்தீங்கன்னா அதை நம்ம எந்த கோணத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த பிரச்சனையை எந்த கோணத்தில் அதை பார்த்து, ஓகே இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, இது எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோம், இந்த காரியம் நடக்கும், இந்த காரியம் நடக்காது, இதில் விசுவாசம் வச்சாலும் நடக்கும், இதில் விசுவாசம் வைக்கலைனாலும் இது நடக்க தான் போகுது, அப்படி சொல்லி சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அனுமதிக்கிறோம். விசேஷமாக சொல்லணும்னா, இந்த ஃபோன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில்டர்ஸ் என்னென்னா, உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு 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 ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றலாம், இல்லை ஃபுல்லாக ரெட் கலராக மாற்றலாம், இல்லை ஆர்ஜிபின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ஜிபினா ரெட், க்ரீன், ப்ளூ இல்லை. ஸோ இந்த கலரில் நம்ம என்ன ஃபோட்டோஸ் வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணாலும் நம்ம அதிகப்படுத்தலாம், கம்மிப்படுத்தலாம், கான்ட்ராக்ட் அதிகமாகப்படுத்தலாம், சேச்சுரேஷன் பண்ணலாம். ஸோ இது போல் நிறைய வித்தியாசமான காரியங்களை ஒரு ஃபோட்டோவை நம்ம எப்படி வேணால் மாற்றலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டிஃபால்ட்டாக ஃபோனில் ஃபில்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்னாப் சாட்லாம் எடுத்திங்கன்னா அந்த ஃபில்டர் பார்த்தா உங்கள் முகத்தை பன்னி மாதிரி மாற்றும், குரங்கு மாதிரி மாற்றும், எலும்பு கூடு மாதிரி மாற்றும். இல்லை, ஸ்னாப் சாட்டில் என்ற ஒரு ஆப்பில் இந்த வசதிகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி நம்ம வித் ஃபில்டர்ஸ் வி கேன் சேஞ்ச் சம்திங் லைக் நம்ம எப்படி வேணால் அதை மாற்றிக்கலாம். இந்த ஃபில்டர்ஸை சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய பார்வையை மாற்றுகிறது, நம்முடைய எண்ணங்களை மாற்றுறது, நம்முடைய திட்டங்களை மாற்றுது, நம்முடைய அந்த நோக்கம் எப்படி அதை பார்க்குறோமோ அந்த காரியங்களை மாற்றி அமைக்குது. ஆமென். ஸோ இன்றைக்கு எந்த கோணத்தில் நாம் சில காரியங்களை பார்க்கிறோம், எந்தெந்த காரியத்தில் நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம், தவறான பார்வையில் நம்ம பார்க்கிறோம் சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த செய்தி நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலைகளை நாம் எப்படி மேற்கொள்ளுகிறோம், எந்த நோக்கத்தோடு கூட நாம் பார்க்கிறோம், எப்படி அதை பார்த்து அதில் எப்படி நாம் விடுதலை ஆகிறோம் சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு, கண்களை திறக்கும் பொருட்டு. சிலர் விசுவாசத்தில் கண்கள் திறந்து இருக்கிறது, சிலருடைய கண்கள்னா அடைக்கப்பட்டு இருக்கிறது.
சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் செய்வான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை செய்வாரா செய்ய மாட்டாரா, எப்படி நடக்கும் நடக்காது அப்படி சொல்லி நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டபடினால நம்மளால் உற்று கவனிக்க முடியலை, உற்று நோக்க முடியலை, அதை கடந்து செல்ல முடியலை. பல கேள்விகள், ஐயோ இது என் கண்ணில் பட்டுட்டே இருக்கு, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல, ஐயோ என் கண்ணில் இந்த காரியங்கள் வந்து போகிறது, என் கண்ணில் இது சரியாக தெரிய மாட்டேது, பிளர்ராக தெரியுது, என்னோட விஷன் கூர்மையாக இல்லை. இப்படி பல காரியங்கள் நம்மளுடைய கண்கள் மூலமாக நம்ம சொல்லுவோம். அதுக்கு தேவையான காரியங்களும் மருத்துவ விசேஷமாக கண்ணாடி நம்ம போடுவோம். இந்த கண்ணாடி எதுக்கு போடுறோம்னா நம்முடைய பார்வையை தெளிவுபடுத்துவதற்காக, நம்முடைய ஒரு பிரச்சனையை பார்ப்பதை தெளிவுபடுத்தி காண்பிப்பதற்காக, எழுத்துக்களை வாசிப்பதற்காக, நம்முடைய சூழ்நிலைகளை பார்ப்பதற்காக, ட்ராவல் பண்ணுவதற்காக கண்களில் சில ஃபில்டர்ஸை நம்ம போடுறோம். ஆனால் வேதாமத்துப்படி 3 ஃபில்டர்ஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த ஃபில்டர்ஸ் நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகளை உற்று கவனிப்பதற்கு உதவி செய்யும். எந்த ஃபில்டர் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க, எந்த கண்ணாடி போட்டு உங்கள் பிரச்சனைகளை பார்க்குறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாம் வேத வசனத்திலேருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்னா, நேச்சுரலாக சில காரியங்களை பார்ப்பது. இது இப்படி தான், அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ரோட்டில் தான் பஸ்ஸு போவோம், தண்ணியில் போகாது. இதுதான் நேச்சுரல். தண்ணியில் போகிறது போட், கப்பல், இதுதான் நேச்சராக நடக்கக்கூடியது. கடலில் நீந்தி தான் போக முடியும், நடந்து போக முடியாது, பறந்து போக முடியாது. மனுஷனால் நடந்து போக முடியும், விமானத்தில் ஏறினா பறந்து போக முடியும். இது போல் நிறைய காரியங்கள் நம்ம இதெல்லாம் நேச்சர், இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. வேதாமத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு ஒன்று காண்பித்து அதை எப்படி இயேசு கிறிஸ்து மாற்றினார்னு சொல்லி நாம் பார்ப்போம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் என்னன்னா, லாசருவை இயேசு சாமி உயிரோடு எழுப்புகிறார். 4 நாட்கள் கழிந்தது. மாத்தாலும் மரியாளையும் அவள் சந்திக்க வருகிறார்கள். வந்த பிறகு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவளோடு கூட கண்ணீர் வடித்துட்டு அது பின்பாக கல்லறைக்கு போறாங்க. கல்லறைக்கு போன உடனே அங்கே இயேசு கிறிஸ்து சொல்ற காரியம்னா 39ஆம் வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாக மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். இது ஃபேக்ட். மாத்தாள் சொன்னது எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இட் இஸ் அ ஃபேக்ட். அதுதான் உண்மை, இதுதான் உலக நீதி. நேச்சுரலாக நடக்கிற காரியங்கள். ஒரு மனுஷன் மரித்த பின்பு 1 அல்லது 2வது நாளே சரீரம் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த சரீரத்துலேருந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையே இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த கல்லை எடுங்க அப்படி சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே மாத்தா சொல்லக்கூடியது இட்ஸ் அ நேச்சுரல் ஃபேக்ட், காமன் ஃபேக்ட், நடக்கக்கூடிய ஒன்று. இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இட்ஸ் அ நேச்சுரல் ஐஸ்னால பார்க்குற காரியங்கள். மாத்தா சொல்ற, ஆமாம் ஆண்டவரே நாரும். ஆனால் அது பின்பாக இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார், அது வித்தியாசம். அதை யாரும் எதிர்பார்க்கல, இது நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கல. ஆனால் இங்கே மாத்தாள் செய்தது காமன் ஃபேக்ட். இன்னைக்கு கூட சில காரியங்களை, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, அது அப்படி தான் நடக்கும் பிரதர், ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது, இந்த காரியங்கள் நடந்து தான் முடியும், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, இதெல்லாம் அப்படி தான் நடந்து முடியும், என்ன பண்ணுறது, தலையெழுத்துன்னு அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இயேசு எப்பொழுதுமே அது நேச்சுரலான காரியங்களை மாற்றக்கூடியவர். நான் ஏற்கனவே சொன்னது போல கடலில் நீந்தி தான் போக முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவால் அதில் மேல் நடக்கவும் முடியும். ஆமேன். பேதுருவை நடக்க வைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. ஆமேன். சில காரியங்கள் நம்மளுடைய கண்களுக்கு அது காமன் ஃபேக்டாக தெரியலாம், நேச்சுரல் ஃபேக்டாக தெரியலாம். இதுதான் உலக நீதி, இதுதான் இயற்கை, இயற்கையை தாண்டி எதுவும் செய்ய முடியாது பிரதர். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் சில காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். உங்களோட வாழ்க்கை கூட எல்லோரும் சொல்லலாம், ஆமாம் பிரதர் முடிஞ்சு போச்சு, சகோதரி அவ்வளோதான், தங்கச்சி முடிஞ்சு போச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைக்குள்ளாக வருவாரானால் ஏற்ற நேரத்தில் முடிந்து போனதையும் துவக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார், முடியாததை செய்து காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எதுவுமே கிடையாது. நீ கூட நீங்கள் சொல்லலாம், இது என்னால் முடியவே இல்லை, இந்த காரியம் சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறபடினால சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. மாத்தாள் உலகத்தை, இயற்கையை விசுவாசித்து சொல்கிறா, இது நாரும்,
ஆனால் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி சொல்லியிருந்தா அது நாரி இருக்காது. இயேசு கிறிஸ்துவ மேல விசுவாசம் வச்சு ஆமா இவர் கல்ல நகர்த்த சொன்னார்னா அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இவங்க அற்புதத்தை பார்த்து இருக்கிறாங்க. இந்த குடும்பம், லாசரோட குடும்பம் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை அறிந்து இருக்கிறாங்க. அறிந்தபடினாலும் என்ன சொல்றாங்க, நாருமே. இன்றைக்கு விசுவாசியாக நாம் கூட சில நேரத்தில் இயேசு கிறிஸ்துவால் முடியும்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய இயற்கையின் நீதின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, நேச்சுரல் ஃபேக்ட், அந்த நேச்சுரல் ஃபேக்ட் வந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு மேலாக நம்முடைய மண்டையில் உட்காந்துது. நம்முடைய எண்ணங்களில் அது மூடிக்கொள்ளுகிறது, நம்முடைய கண்களை அடைத்து வைக்கிறது, நம்முடைய கண்களோட பார்வையை பிளர் ஆக்குது. என்னன்னா, திஸ் இஸ் த ஃபேக்ட், இதுதான் இயற்கை, இதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அது காலேஜில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் சரீரத்தில் இருக்கிற நேச்சுரல் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம். இதை தாண்டி இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு பலர் வந்து இந்த காரியங்களை பார்த்து நீங்கள் உடைந்து போய் இருக்கலாம். அதே போல் நீங்கள் ஆபிரகாம் சாராளோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அவங்க விசுவாசிங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களோட சரீரம் செத்து போன சரீரம், வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே வயசாயிடுன்னு சொல்றது வந்து இட்ஸ் அ காமன் ஃபேக்ட். இயற்கை அதுதான். வயசாயிடுச்சுன்னா குழந்தை பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. ஏதோ இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். இப்போ கூட ஒரு 60 வயசு தம்பதியருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இது வந்து ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். ஆனால் எல்லோருக்குமே இது நடக்கும்னா நடக்காது. இட்ஸ் அ காமன் ஃபேக்ட். ஆனால் தேவனால ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் தேவனால் செய்யக்கூடிய அற்புதம். இன்றைக்கு சில காரியங்களை நீங்கள் காமன் ஐஸ்னால பார்க்குறீங்க, உங்களுடைய பிசிக்கல் ஐஸ்னால பார்க்குறீங்க, பிசிக்கல் கண்கள்னால, மாமிச கண்களால் பார்க்குறீங்க. பார்க்கும்போது சொல்லுவீங்க இது சாத்தியம் இல்லை. ஆனால் தேவன் அந்த பிரச்சனைக்குள்ளாய் வருவார் என்றால் அதை சாத்தியமாக்கி காண்பிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த நேச்சுரல் ஐஸ் இருக்குல்ல, காமன் இயற்கையின் கண்கள், இது கூட பரவாயில்ல. ஆனால் ரெண்டாவது ஒரு விதமான கண்கள் இருக்கு, அது ரொம்ப மோசமானது. என்னன்னா, எல்லாமே தவறா நினைக்கும். நெகட்டிவ் ஐஸ். எது எடுத்தாலும் சந்தேகத்தோட பார்க்கும். அந்த கண்கள் எப்பவுமே சந்தேகமாக தான் பார்க்கும். எது எடுத்தாலும் சந்தேகமாக தான் தெரியும். எந்த விஷயம் பார்த்தாலும் சந்தேகம். ஒரு சின்ன கட்டி வந்தாலும் அவங்களுக்கு வந்து கேன்சர் கட்டியாக தான் தெரியும். சின்ன காலில் அடிப்பட்டாலும் அவ்வளோதான் ஃப்ராக்சர் தான் அப்படி சொல்லிடுவாங்க. லெஃப்ட் சைடு லைட்டாக அப்படி பெயின், ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. தடி கொழுது அவ்வளோதான், முடிஞ்சு போய் செத்துட்டான், அப்படியே அவ்வளோதான் மண்ணு போட்டு மூடிடுவாங்க. இதுதான் வந்து நெகட்டிவ் ஐஸ். நெகட்டிவாக யோசிக்கிறது, எல்லாமே தப்பு தப்பாக யோசிக்கிறது. நேச்சுரல் ஐஸ் கூட ஓகே, மாத்தாள் சொல்றது போல ஆண்டவரே நாரும், ஓகே பரவாயில்ல. ஆனால் இதே வந்து மாத்தாள் வந்து இப்படி சொல்லித்தானா, ஆண்டவரே கிட்ட போகாதீங்க, லாசரோட ஆவி வந்து உங்களை அடிச்சிடும் அப்படி சொல்ற மாதிரி இது. இயேசு கிறிஸ்து வேண்டாம் கல்லை திறக்காதீங்க, லாசர் இப்போ வந்து என்ன பிசாசா மாறிட்டான், செத்து போயிட்டான், அவன் வந்து உங்களை பிடிச்சிப்பான். இதுதான் நெகட்டிவ் ஐஸ். நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காமன் ஃபேக்ட்ஸை கூட நம்ம வந்து ஓகே பரவாயில்ல உலகத்தா மாதிரி யோசிக்கலாம் சொல்லி விட்டுடலாம். ஆனால் இந்த சந்தேக பேரவழி இருக்காங்க இல்லையா, சந்தேகமாக பார்க்கறது எல்லாமே சந்தேகமாக தான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் வந்து வித்தியாசமாக தெரியும். இவங்களால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது, இவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இவங்களோட பார்வைகளே நெகட்டிவாக தான் இருக்கும். எந்த விதத்தில் பாசிட்டிவ் என்ற சைன் இவங்க மனசுலையும் வராது, எண்ணத்துலையும் வராது, கண்கள்லையும் வராது. எல்லாமே மைனஸ் 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 தான். எதை எடுத்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் தவறாக யோசிப்பது. என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எதை தான் நம்ம பார்க்குறோம், மோசே 12 கோத்திரங்கள்லேருந்து நபர்களை தேர்ந்தெடுத்து கானானுக்குள்ளாக அனுப்புகிறார். இவங்க போய் வேவு பார்க்கும்படியாக கானானுக்குள்ளே செல்லுகிறாங்க. பார்த்துட்டு வந்த பிறகு அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கண்கள் என்னன்னா நெகட்டிவ் திங்கிங், தவறான சந்தேக பார்வையிலே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அவங்க போயிட்டு வந்து இந்த 10 பேரோட ரிப்போர்ட் என்னவா இருக்குன்னா, 12 பேர் உள்ளே போனாங்க, அதில் 10 பேரோட ரிப்போர்ட் என்னவா இருக்குன்னா, அவர்கள் நம்மளோட பலவான்களாக இருக்காங்க, அவங்களோட பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளியே போல மாறிட்டோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது,
அவர் ராட்சத பிறவிகள், ஏனோக்கின் குமாரர்கள், ஏனாக்கின் குமாரர்கள் அப்படி சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, எல்லாமே தவறாக செய்தியை பரப்புறாங்க. இவங்க மட்டும்தான் கெட்டு போனது இல்லாமல் அங்க எல்லாரையும் கெட்டு போக, எல்லோருடைய சிந்தனைகளை கெட்டு போகும்படியாக, அவர்களுடைய பார்வைகளை கெடுக்கும்படியாக இந்த நெகட்டிவிட்டியை பரப்ப ஆரம்பிச்சிடறாங்க. இன்று கூட கிறிஸ்துவலாகி நாம் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ச்சியாக நாம் செய்து வருகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னோட வாழ்க்கையில் இப்போ நீ சென்று கொண்டு இருக்கிற பாதையில் ஒருபோதும் என்ன பண்ற, நெகட்டிவாக யோசிக்காது. இது நடக்கவே நடக்காது, உன் வாயின் வார்த்தையின்படியே ஆகும்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்லனா, நடக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், உன்னை கண்கள் அப்படி பார்க்கலாம். ஆனால் விசுவாசத்தில் சொல்லு, கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் ஏதோ ஒரு வழியை திறப்பார் அப்படி சொல்லி நம்பிக்கை தான் வாழ்க்கை, விசுவாசம் தான் வாழ்க்கை. கிறிஸ்துவனுக்கு விசுவாசம் தான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம நிற்கலைன்னா எல்லாவற்றையும் இழந்து போவோம். அருமையான சகோதரி சகோதரியை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளையே, இன்றைக்கு உன்னோட வாழ்க்கையில் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் கடந்து போங்க. விசுவாசித்து மேற்கொள்ளுங்க. நெகட்டிவிட்டியை உங்கள் கண்கள்லேருந்து பிடுங்கி தூர எறிங்க. அந்த காரியம், அந்த ஃபில்டர் மட்டும் உங்கள் கண்ணில் போடாதீங்க, அந்த கூலஸை போடாதீங்க, நெகட்டிவ் என்ற கூலஸை போடாதீங்க. த்ரோ இட் அவே. அதை போட்டுட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அது நரகமாய் மாற்றிவிடும். எல்லாமே நெகட்டிவாக தெரியும். குடும்பத்துக்குள்ளாக நெகட்டிவிட்டி பரவ ஆரம்பிக்கும், பிள்ளைகளுக்குள்ளாய் நெகட்டிவிட்டி பரவ ஆரம்பிக்கும், நண்பர்களுக்குள்ளாய் மோசமான சூழ்நிலைக்குள்ளாக மாறும். எல்லாமே தவறாக யோசித்து 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 கடைசியில் எங்கே போய் கொண்டு போய் விடுன்னா, எதுவும் இல்லாமல் நரகமான சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நேச்சுரலைஸும் வேண்டாம், நெகட்டிவ் ஐஸும் வேண்டாம். மூன்றாவதாக ஒரு பார்வை இருக்கிறது. அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு பார்வை. என்னன்னா, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய கண்கள் என்ன சொல்லணும்னா, முடியாததை முடிய பண்ணும், நடக்காததை நடக்க வைக்கும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், கர்த்தரால் செய்ய முடியும் சொல்லி நம்பும். எல்லாமே சொல்லலாம், ரிப்போர்ட் சொல்லலாம், எக்ஸ்ரே சொல்லலாம், சிடி ஸ்கேன் சொல்லலாம், உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லலாம், பெரிய வல்லுநர்கள் சொல்லலாம், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய கண்கள் என்ன தெரியுமா பார்க்கும், என் கர்த்தர் செய்வார், என் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார், நான் கீழே இருக்க மாட்டேன், மேலா மாறுவேன், தலையா இருப்பேன், வாளா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நெகட்டிவிட்டி கண்களை பிடிங்கி எறியும். காமன் ஃபேக்டர் அதை மறக்க செய்து என்ன செய்யும்னா, உங்களோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்களோட அந்த வல்லமை பெருகும் போது என்ன நடக்கணும்னா, எல்லாவற்றையும் வெற்றியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் தோல்வியாக இருக்கோ அதெல்லாம் வெற்றியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்தெந்த நபர்கள்லாம் நீங்கள் தோல்வியின் எதிரிகளாய் பார்க்கிறீர்களோ அவர்களாம் உங்களுக்கு, நீங்கள் பலவானா நீங்கள் பார்க்கிறவர்களாம் அவர்களாம் தோற்று போனவர்களாக நீங்கள் பார்ப்பீங்க. இவங்க மூலமாக பிரச்சனைகள் வரும் சொல்லி யோசிக்கிறீங்களே, அவர்களாம் இல்பொருளாய் மாறுவாங்க. கர்த்தரால் செய்ய முடியும். ஆமென். வேதாமத்தில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14 ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிலைத்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். இந்த சம்பவம் என்னன்னா, எலிசா தீர்க்கதரிசியை கைது செய்யும்படியாக, கொலை செய்யும்படியாக ராஜா என்ன பண்றான், பெரிய இராணுவங்களையும் ரதங்களையும் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைத்து எலிசா இருக்கிற வீட்டை சுற்றிலும் இந்த இராணுவ படைகளும் குதிரை படைகளும் ரதங்களும் எல்லாம் சூழ்ந்திருக்காங்க, வீரர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்காங்க. அப்போது எலிசாவோட தீர்க்கதரிசி எலிசாவோட வேலைக்காரன் வந்து பார்க்கிறான். பார்த்த உடனே சொல்கிறான், அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே,
அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த ஆவிக்குரிய கண்கள் எதை பார்க்கும்னா, உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்காது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை பார்க்காது, உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்களை பார்க்காது. இந்த ஆவிக்குரிய கண்கள் எதை பார்க்கும்னா, அவர்களோடு கூட இருக்கிறதை காட்டிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த 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 ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகும்போது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் பார்க்கும். அப்போ தான் எலிசா ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இன்றைக்கு கூட நான் ஜெபிக்கிறேன், கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய கண்களும், ஆவிக்குரிய கண்களும் திறப்பதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்களுடைய கண்களை திறந்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசம் அதிகமாகும் போது என்ன நடக்கும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் தோல்வியாக பார்க்குறீங்க அதெல்லாம் ஜெயமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க, விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சயின்ஸ் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு 2 செடியை வளர்க்குறாங்க. ஒரு செடிக்கிட்ட போய் சாபமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. நீ உருப்படவே மாட்ட, நீ அழிஞ்சு போவ, நீ வளரவே மாட்ட, நீ சீக்கிரமாக காய்ந்து போவ, நீ துளிர்க்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு செடிக்கிட்ட போய்ட்டு அதே விதை, ஒரே மரத்துலேருந்து எடுத்த ஒரு விதை, ஒரே நாள் நட்டப்பட்ட செடிகள், இது 2மே வளருது. வளர்ந்த உடனே இன்னொரு செடிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கு, பச்சை பச்சேன்னு இருக்கு, சீக்கிரம் வளர்ந்துடுவேன், நல்ல கனிகளை கொடுப்பேன். செடிக்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த செடிக்கு சாபம் விட்டார்களோ அது காய்ந்து போனது. அதே உரம் போட்டாங்க, அதே அளவு தண்ணீர் ஊற்றப்பட்டது, அதே அளவு சூரிய ஒளி அது மேலே பட்டது. ஆனாலும் அதுக்கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, சாபமான வார்த்தைகள். ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லப்பட்ட செடி வளர்ந்து நின்றது. இப்போ நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்களின் மூலமாக நீங்கள் எதை பார்க்கிறீங்களோ, எப்படி பார்க்கிறீர்களோ, எதை பார்க்கிறீர்களோ இல்லை, எப்படி அதை பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம். இதை எப்படி நான் முடிப்பேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாரானால், எலிசா ஜெபித்தது போல இன்றைக்கும் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபித்த போது என்ன நடந்துச்சுன்னா, உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அழகா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த விஷன் வேற, இது முன்னாடி பார்த்த பார்வைகள் வேற. ஆனால் கர்த்தர் அவன் கண்களை திறந்த போது அவன் கண்கள் பார்த்த காரியங்கள் வேறு. இன்றைக்கும் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுமே ஆனால், கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் பார்க்கிற காரியங்களை மாற்றி அமைத்து, கர்த்தருடைய வல்லமையின் கரம் உங்களோடு கூட, உங்கள் கரத்தோடு இணைந்து செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தாவீது அதை தான் பார்த்தான் கோலியாத்துக்கு முன்பாக. இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு இந்த பிலிஸ்தீன் எம்மாத்திரம் சொல்லி வைராகியத்தோடு தாவீதால மாத்திரம் ஓட முடிஞ்சதுன்னா, ஏன்னா தாவீது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த பிலிஸ்தீன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது பார்த்தான். ஆனால் இஸ்ரவேலர்களும் சவுல் ராஜாவும் என்ன பார்த்தாங்கன்னா, இவன் பலசாலி, பிறந்த நாள் முதல் இவன் யுத்த வீரன் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் தாவீது பார்த்தது இவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களோட பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சொல்ல முடியும், இது எம்மாத்திரம், இந்த போராட்டங்கள் எம்மாத்திரம், இந்த அவமானம் எம்மாத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் சொல்லி விசுவாச கண்கள்னாலே நீங்கள் பாருங்க. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் சுகந்தரித்து கொள்ள முடியும். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த வேளையில் நீங்கள் தோற்று போனவர்களாக இருக்கலாம். உலகம் உங்களை நேச்சுரல் ஐஸ்ல மூலமா சொல்லும், நீ தோற்று போனவன், இதுக்கு மேல நீ ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அல்லது உங்களோடு கூட இருக்கிற ஆலோசனைகள் சொல்லலாம், இதுக்கு மேல இது வாய்ப்புகளே கிடையாது, வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, ஏதோ ஒரு இடத்துல யாருக்கா ஒரு அற்புதம் நடக்கும் அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய கண்களால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்கள் கண்கள் திறக்கப்படுமே ஆனால், குதிரைகளும் ரதங்களையும் எப்படி பார்ப்பீங்கன்னா, அந்த மலை முழுவதுமாய் நிறைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படின்னா, உங்கள் பிரச்சனைகளில் அந்த வல்லமின் கரம் நிறைந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்து முடிப்பாராக.